முத்தையா, நான் எப்பவும் பாய்லர் பக்கத்துல இருக்கிறவன், கொஞ்சம் சூடாவே இருப்பேன். சூட்டை தனிச்சுக்கிட்டே நான் சொல்றது கொஞ்சம் கேடு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தனியா போற பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேலை? இத பாரியா, அவர்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா, மந்தையில இருக்க மாடா? கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? ஏப்பா, இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு வேணாட்டாப்பா. நான் ஓட்ட பாய்லரும் உடைஞ்ச கிளாஸ் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் கிடைச்சா போதும். நீ இப்படி சொல்ற? உன் தங்கச்சி என்னடானா வேட்டையாட வந்தவனை வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்துல படைக்கிற. எதை சொன்னாலும் சொல்ல, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. வீட்டுல போய் பாரு என்ன நடக்குதுன்னு. தங்கச்சி ஏன் அழுவுற? அண்ணா, அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன்ல. ஆமா. அவர் வேட்டைக்கு வந்தப்போ கால்ல அடிபட்டுருச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுட்டா. அந்த அம்மா அவரை அழிச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதானா? இது ஏன் பெரிய விஷயம் என்கிட்ட கயிறு திரிச்சு விட்டான்? அதுக்காக நீ ஏன் அழுகுற? இல்லன்னா, இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு, அதுவும் என் மானத்தை காப்பாத்தினவருக்கு, அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதுக்காக வருத்தப்படுற? இன்னும் எத்தனை பசங்க எலும்பு முறிய வேண்டியது இருக்கு. யாராவது வராமையா போக போறான்? அப்படியே வரலன்னு வச்சுக்க, நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கான்? எவனையாவது எலும்பு முறிச்சு கொண்டாந்து போடுறேன், அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு, பலிக்குதா இல்லையான்னு பாத்துருவோம். இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் பகடா மாதிரி ஆயிடுச்சு. உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா? அவன் தொழிலை ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும். தங்கச்சி, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். மசால் வாடியில ஒரே வகை தான் இருக்கு. இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற, அது பரவாயில்ல, புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். ஆமா, நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற? ஐயா, சிங்கமா இருக்கிற. எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிற, அதெல்லாம் பூசரம் பூத்து போடும், அதை எடுத்து கட்டணும் தெரியுமா? நான் வர்றேன். வானவில் போல வந்தாள், வண்ண மயில் போல நின்றாள். அவள் விழிகளில் மான்கள் துள்ளி ஓடின. விரல் நகத்தில் பவளம் இருந்தது. உடலில் கொடி தவழ்ந்து ஓடியது. உதட்டில் முல்லை பூத்திருந்தது. அதை பறிக்க முயன்றேன். அதற்குள் அவள் என் உயிரையே பறித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். மரகதம், மரகதம். நில்லு. நீ யாரு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அதுக்குள்ளேயே உருவத்தை உங்க கண்ணு மறந்துடுச்சு. மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல? எதை மறக்கிறது, யார மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது இருக்கட்டும், இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்க? உங்க பிள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டலான்னு வந்தேன். அவன் காலை கட்டினது போதாதுன்னு இப்ப கண்ணையும் கட்ட வந்திருக்கியா? கண்ணு கட்ட வரலம்மா, கடமையை சேர்த்தான் வந்திருக்கேன். கடமை? எது கடமை? ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. நீ இப்படி தன்னந்தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே, அந்த வெக்கம் கெட்டவங்களை சொல்லணும். அம்மா, காசு பணம் சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கலாம், ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவானது. போதும், மரியாதையை போயிடு. அம்மா, அம்மா, விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியே போக சொல்றது முறையிலம்மா. முறைகளை எனக்கே கத்துக் கொடுக்கறியா?
இப்பதான் புரியுது. இன்னைக்கு இவ வருவான்னு உனக்கு தெரியும். அதனால்தான் என்கிட்ட டாக்டரா வேண்டாம் அப்போ இருந்து பிடிவாதம் பண்றது. அப்படித்தானே? இல்லம்மா, ஒரு நல்ல பச்சளையரோட சக்தியை அனாவசியமா இழந்துட வேண்டாம்னு அப்படி சொன்னம்மா. சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பண்ணையா நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா. வேண்டாம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நீ சொல்றதையெல்லாம் கேட்டதானே எனக்கு இது கேவலம் வந்திருக்கு. ஏன் நிக்கிற? போடா சீக்கிரம். இன்னும் ஏன் நிக்கிற? போவியே. நில்லு மரகதம். அம்மா, ஏதோ வந்தது வந்துட்டா. அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா? வெறுக்க வேண்டாம்னு தாமா சொல்றேன். அம்மா, இடி விழுந்தாலும் என்ன ஆச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடுக்காட்டுல இந்த பெண்ணு வந்து என்ன காப்பாத்தலன்னா புலிக்கு நான் இரையா இருப்பேன். அம்மா, கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயால வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மூணு வாய நீ என்ன சொன்னாலும் சரி, இவ என் வீட்டுல அடி எடுத்து வைக்க நான் அனுமதிக்கிறேன். வேண்டாம்மா, எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன். இதை நீங்க வாங்கிவிட்டா நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன். இந்த பாரு, எந்த பச்சளைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சளைய காட்டி என்னை ஏமாத்த முடியாது. அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, ஆனா இந்த பச்சளை மட்டும் போலேன்னு சொல்லாதீங்க. என் அண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாமா தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காது. ஏமா, என் கால் குணமாறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உன் காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும். முதல்ல நீ உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு அந்த பச்சளை தான் வேணும். அப்படியே நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கங்க, நான் வெளியே போயிடுறேன். நான் சொல்றேன் வேண்டாம், கேளுங்க. எனக்காக நீங்க போக வேண்டாம். இதை நீங்களே அவர் காலில் வச்சு கட்டுங்க. இந்தாங்க. சீ, அம்மா, போறியே. அம்மா, நான் சொல்றேன் கேளுங்க. நீ உள்ள போறியா? அம்மா, அம்மா. மரியாதையா போயிடு. உனக்கு இருக்கிற மதிப்பு, எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியலையே. பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போதும். நில்லு மரகதம். 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 ஐயோ, மரகதம், அம்மாவுக்கு உன்னை பத்தி சரியா தெரியாது. போதும், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நீங்க நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவன், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா உங்க அம்மா நினைக்கிறதுல நியாயமே இல்லை. ஏழைங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனா மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் வச்சிருந்தா தயவு செஞ்சு என்னோட அதை விட்டுடுங்க. இனிமே உங்க பார்வையிலேயே போட மாட்டேன். மரகதா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நீ பண்புள்ளவன், பரிசுத்தமானவன். காட்டுல அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னை பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. மரகதம், மரகதம். அம்மா, தம்பி உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணுல டாக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நான் வரேன்.
பாக்கி பாக்கி இந்த முதலாளி தங்கச்சி யாராருக்கும் பச்சலை கட்டுது குணம் ஆகுது. நீ என்னடான்னா எனக்கு ஒரு பச்சலைய கட்டி கை கால் பெண்ட் எடுக்க மாட்டேன்றேன். ஆமா இந்நேரம் நாடகம் ஆரம்பமா இருக்குல்ல? ஓ நாடகம் ஆரம்பிச்சு இன்டர்வல் விட்டு இப்ப கிளைமேக்ஸ்ல வந்து நிக்குது. என்ன சொல்ற நீ? அட முதலாளிக்கு தெரியாம நாடகம் பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தியே, அத பத்தி சொன்னேன். அதுதான் நானும் சொல்றேன். நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு. நாடகம் வேணுமா? நாடகம் மூஞ்சி பாரு. அப்பா போய் சொல்லி என்ன கூட்டு வந்த? ஆமா ஆமா பொய் சொல்லிதான் கூட்டாங்க. பின்ன உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபிள் பண்ணும். இதோ பாரு உனக்கோசரம் இந்த லவ்கே புடவையெல்லாம் கொண்டாந்துருக்கேன். அப்ப நம்ம 2 பேரும் நாடகத்துல வேஷம் போட போறோமா? என்ன அழுகா இருக்கும் நம்ம 2 பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதுல நம்ம இப்ப முதலாளிக்கு தெரியாம ஒடியாந்துருக்கோம். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கடனை வாங்கி டூப்ளிகேட் கண்டல் விலாஸ் அப்படின்னு ஒரு கதையை வச்சு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்ம பிளான். இங்க இந்த சைத்தான் குச்சமே வருவோம். பிடியா கையே. எவ்வளவு நாளா சோறு போட்ட முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கூட வரமாட்டேன். என்னடி சோறு போட்டா சொல்ற? பின்ன மனுஷனுக்கு சோறு போடாம வைக்கலாம் போடுவோம். சும்மா வாடி சோறு போட்டா நம்ம 2 பேரும் வேலை செய்யல. என்ன முதலாளி பெரிய முதலாளி, அவன் கடிக்க முதலாளி இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு மகனே அவனை பானவனே ஒரே ஆட்டி பாக்கி மரத்துல கை மாட்டிருக்கா பாரு. முதலாளி முதலாளி எப்போ வந்து மல்லியா வண்டியா? நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டியா? பொண்ணு விடாம கேட்டு நின்னுடா. சுத்த பேசமான ஐயா நீ முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளவு பேசிருப்பேனா? 2 வார்த்தை கட் பண்ணி பேசிருப்பேன். துப்பறிய வர்றவன் விளம்பரப்படுத்திட்டு வர மாட்டேன்டா. நீ நாட்டுக்கு துப்பி எறிய வந்த, நான் என்ன கொள்ளையா அடிச்சேன்? ஏதோ பாக்கி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா. ஐயோ முதலாளி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இவருதான் என்ன நாடகம் பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தார். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ ஏன் வந்த? பச்சா சேம் சைடே கோல் அடிக்கிறியா? பாக்கி ஒவ்வொருத்தி புருஷனுக்கோசரம் தியாகம் பண்ணுவா, நீ துரோகம் பண்றிய என்ன? அவ உன்னளவுல தியாகம் தான்டா பண்ணிருக்கா. காலும் கையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னை காதலிச்சால அவளை தியாகம் பண்ணலடா. பின்ன நீ எனக்கு செஞ்ச துரோகம்டா. முதலாளி இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணே சொல்லாது. என்னையா துரோகம் பண்ணாங்க? உங்க அவளை காசு கிச்சு எடுத்தனா இல்ல காணா பூஞ்சி தெரியாம தின்னா? நானும் பெரிய குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா பேர் தெரியுமா? ராதா ராம் சேட். பெரிய ஆளுக்கு பிறந்தேன். என்ன பண்றது? ஏதோ என்கிட்ட சில வீக் இருக்கும். அந்த துரோகம் சொல்றதா? ஏன்டா அந்த பொண்ணு கடையில இருந்து கூட்டி வந்த? யாரா கூட்டு வந்தானா? என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கூட்டு வந்தேன். பால் இல்லன்னா டிகாஷன் மட்டும் தான் டீ நல்லா இருக்குமா? ஒய்ஃப் இல்லன்னா லைஃப் ஏதியா? தபார் உனக்கு நான் சொல்றேன், இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள். நீயும் பேசாம ஒரு பொண்ணை பாரு. 2 பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம். பெரிய புத்திசாலி. அது உன்னோட இருக்கேன்டா. நான் வைராகியத்துல வாழ்றவன். உன் வைராகியம் எனக்கு தெரியாதா? பெரிய வைராகியம். விஸ்வாமித்திரரை விடவாயா நீ வைராகியமா இருக்க போறேன்? அவரே பெண்ட் ஆயிட்டாரா? என்ன சொல்ற? பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். நானே நீ தான்டா பிள்ளை. நானா? பொண்டாடா கையா? கைய ஒடிப்பே நீ. பொண்டாடா கையாடா? பொண்டாதீங்க. நீங்க நல்லா இருங்கடா. நல்ல வேலை செஞ்சிருக்காரு. ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும். நான் இந்த காலம் வர்றேன். உனக்கு நல்ல புத்தி எப்பயா வந்தது? பெரிய குரங்கு பிறந்த போயெல்லாம் இருக்கானே. நீ அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பச்சரை வச்சு கட்ட போறியா? இப்ப காலில் முன்ன மாதிரி வரையில்லை.
மறுபடியும் இங்க நான் வராதபடி அவர் காலை குணமாக்கிட்டேன். இனிமே பச்சளை வச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை வச்சு கட்டலையா? கால் குணமாயிடுச்சா? ஏன்னா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன். என் மேல கோவமா? ஓஹோ, இப்பதான் ஞாபகம் இருக்கு. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் நீ சொன்னது மறந்து உங்ககிட்ட பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இதுதான் கடைசி தடவை. இனிமே உங்க வீட்டுக்கு வர மாட்டேமா, வரவே மாட்டேன். மரகதம், நேத்து உன்னை வெளியே போக சொல்லி கதவு மூடினேன். இன்னைக்கு நீ வெளியே போக கூடாதுன்னு கதவு மூடி இருக்க. இனிமே இது உன் வீடு. உன் இஷ்டப்படி நீ எப்பவும் வரலாம். இந்த வீட்டுல உனக்கு சகல உரிமைகளும் உண்டு. அம்மா, கண்ணு, அம்மா, அழாதே மரகதம், மரகதம். அழாதே. நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். நீ சந்தோஷமா பொன்னையா, இங்க வா, இங்க வா. போய் கதவை திறந்துடு. இனிமே மரகதமும் ஓட மாட்டேன். ஏன்பா நீ கால ஏன் கட்ட அவுத்துட்ட? நான் தாமா அவுத்துட்டேன். இனிமே கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொண்டு வந்த பிரச்சனை கூட அங்கேயே போட்டுட்டேன். நான் போயிட்டு வரேன்னா. வேண்டாம், இரு, சாப்பிட்டு இருக்கட்டும்மா. இன்னொரு நாளைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து 2 பேருமா சாப்பிடுறோம். வரேம்மா. சரி, போயிட்டு. அம்மா, ஏன்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, கோயிலுக்கு போக வேண்டாம்? ஆமாப்பா, நேரம் ஆயிடுச்சுமா? பொண்ணு வந்ததுல மறந்தே போயிட்டேன்பா. சரிம்மா, சீக்கிரம் நேரம். எல்லாம் எடுத்து வச்சேன். சரி, எதுக்கு நீ சும்மா நடக்காத, ஒரு இடத்துல உட்காந்து. எதுக்கு இருக்கம்மா? நான் வரேன்.